இந்த பாருங்கள், இதுதான் நன்னீர் நண்டுங்க. வயல் நண்டு, ஆற்று நண்டு, இப்படி பல பேர் சொல்லலாம். வணக்கம். இப்போ நாம் நண்டில் வந்து எப்படி ஆண் பெண் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், நண்டில் இங்கே பாருங்கள், இந்த கொடுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொடுக்கு பெருசாக இருக்கிறதுலாம் பொதுவாக ஆண் நண்டாக தான் இருக்குங்க. இதே கொடுக்கு சின்னதாக இருந்ததுன்னா பெண் நண்டு. இதுலேயே இன்னொரு வித்தியாசம் எப்படி பார்க்குறதுனா, இந்த ஆண் நண்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் நண்டுக்கு இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அடியில் ஒரு வி மாதிரி இப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வி மாதிரி வந்துருந்ததுன்னா இது ஆண் நண்டு. இதே பெண் நண்டாக இருந்ததுன்னா இது ஆண் நண்டு தான். இது ஆண் நண்டு, பெண் நண்டு காணும். இது பாருங்கள், இந்த பகுதி ரொம்ப ப்ராடாக இருக்கும். ப்ராடாக பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி பெருசாக இருந்ததுன்னா இது பெண் நண்டு. ஏன்னா இங்கே முட்டை வச்சதுன்னா, பெண் நண்டு வந்து பொறுத்த வரைக்கும் முட்டை வச்சதுன்னா இதுக்குள்ளே தான் முட்டை வைக்கும். இதுக்குள்ளே தான் முட்டையே இருக்கும். முட்டை அதை குஞ்சுகளையெல்லாம் பாதுகாக்கும். தீரம் கம்முரு. இதுக்குள்ளே தான் அதோட முட்டைகளை பாதுகாக்கும் பெண் நண்டு. ஸோ ஆண் நண்டுக்கு இந்த மாதிரி ப்ராடாக இருக்காது. பெண் நண்டு வந்து இந்த மாதிரி முட்டைகளெல்லாம் வச்சு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் இந்த குஞ்சுகளெல்லாம் இங்கே தான் வச்சு பாதுகாக்கும். அதுக்காக இந்த பெண் நண்டுக்கு இந்த மாதிரி ப்ராடாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஆண் பெண் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க நன்னீர் நண்டு. இது வந்து நல்லா சூப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.